இப்ப நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? செத்து எவரிடே பேட்டரி பெருசு. ஆமா, செத்து போச்சு. இதை உயிர்ப்பிச்சு ஓடிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள போட்டேன். இதை அப்படியே பிரிச்சு கலாய் சீட் இருக்கு இல்லையா, கலாய் சீட்டு. ஆமா. கலாய் சீட்டு மேல சுத்தி மேல வந்து அஹ், இது உடச்சி ஹெச்பி பென்சில் உடச்சி வச்சுட்டேன். உடச்சி மேல வச்சு 1 ம். 1100 மில்லி வோல்ட்டுமே 250 மில்லி ஆம்பும் காட்டுது. தண்ணிக்குள்ள ஓடிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள போட்டேன். வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா பாத்தங்க. ஆ, ஐயா அந்த ப- பழசு வோல்டேஜ் இருக்குங்களா இன்னும்? ஆமா. இதா ம் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்குதுயா எனக்கு. சரி. அப்ப நிறுத்திட்டு ஒரு அரை அரை மணி நேரம், எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? அது ஒரு நேற்று ஓட்டினதோட சரிங்க. ஒரு 1 மணி நேரம் ஓட்டினேன். சரி. ரொம்ப ஸ்லோவா டல்லா ஓடிச்சு. சரி. அது அப்படியே கிடப்புலயே போட்டுட்டேன். அப்படியே எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ரீசார்ஜ் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே போட்டுட்டேன். தண்ணிக்குள்ள போட்டீங்க. சரி. ஆமா. எடுத்து பார்த்து செக் பண்ணி பாருங்க. ஏறி இருக்கும், வோல்ட் ஏறி இருக்குமே. செக் பண்றேங்க. அப்ப கொஞ்சம் வேலையா இருந்தேன் காலையில. அரை பாக்குறேன். மணி நேரத்துல அது அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல ஏறும். இப்ப ஏன் பேர் ரெடி பண்றதுதான் இப்ப விஷயமே கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல வந்து தண்ணிக்குள்ள அப்படியே ம், போட்டேன். இதை அப்படியே தண்ணிக்குள்ள போட்டேன். ஆனா கல்லு மாதிரி காஞ்சு ம், போய் கிடக்கணும். இந்த பசை கிசை எதுவும் இருக்கக்கூடாது. ம், இப்ப நான் மேல என்ன பண்றேன், இந்த ஜிங்க் சீட் நம்மகிட்ட கிடையாது. சுத்தமான ஜிங்க் ம், சீட் கிடையாது. ஆனா ஜிங்க் சீட், கலாய் சீட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டேன். அது உள்ள வந்து தகரம் இருக்கும், இரும்பு இருக்கும். மேல வந்து ம். துத்தநாகம் பூசிட்டேன். இப்ப நமக்கு துத்தநாகம் தேவையில்லை. வச்சு பார்த்தா வேலை செய்யுது. வச்சு பார்த்தா வேலை செய்யுது. ம், அப்படியே தண்ணிக்குள்ள ஓட்டேன். அப்படியே ம். தண்ணிக்குள்ளாரே ஓடுது. கட்டை பாருங்க, வெறும் கட்டை. ம். இப்ப பாருங்க, சூப்பருங்க. தண்ணி அதுல ஒழுகுது. சுத்தி இருக்கீங்களா கலாய் சீட்டு? சுத்தி இருக்கு, சுத்தி இருக்குதா, பல பலன் இருக்குது பாருங்க. கலாய் சீட்டு சுத்தி இருக்கீங்களா அதுல? தெரியுதே இல்லையா? தெரியுது. இல்ல எவரிடே பேட்டரியில உள்ளதா இல்ல நீங்க சுத்தி இருக்கீங்களா கலாய் சீட்டு? நான் தனியா சுத்துறேன். எவரடி பாட்டு எங்க கலாய் சீட் இருக்குமா? ஆ. இல்ல ஜிங்க் ஜிங்க் இருக்கும்ல. அது கொஞ்சம் லேசா பூசி இருப்பேன். அதுல வெறும் அட்டை, வெறும் அட்டை. தண்ணிக்குள்ள போட்டு ஊறிடுறேன். வேலைக்கு ஆகாது. ஆ, ஆ. நான் சும்மா சோதனைக்காக வச்சு பார்த்தா வேலை செய்யுது. தண்ணிக்குள்ள போட்டுறணும். என்னது? தண்ணிக்குள்ளார போட்டுருணும். தண்ணிக்குள்ள போட்டு கம்பி பாரு, எவ்வளவு உயரமா வச்சிருக்கேன் பாரு கம்பி. ஓடுதே சூப்பருங்க இல்லையா? சூப்பருங்க. ஆ இது எவ்வளவு நேரம் ஓடு? என் பேரு தண்ணியில இருந்து உறிஞ்சிக்குது. தண்ணியில இருந்து தண்ணி 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 உள்ள உறிஞ்சி ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள உறிஞ்சிக்கும். சரிங்க சரி. ஸ்பாஞ்ச் மாதிரி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கே பழைய எவரிடி பெருசு ஒன்று வாங்குங்க. அது குப்பையில கிடக்கும். அதை வாங்கி சரிங்க. சன்னமான கலாய் சீட் இருக்கு இல்லையா, தகர கடைக்கு போனா வெட்டி போட்டுருப்பானுங்க. கரெக்டா? ஆமா 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 ஆமா. ஆமா. நீங்க பாத்து இது அந்த பேட்டரி விட ஒரு நூல் 2 நூல் கம்மியா இருக்க மாதிரி சுத்தி மேல பிரிச்சிருங்க. எல்லாமே கவனமா பிரிக்கணும். ம். பாருங்க, சரிங்க. பிரிச்சுட்டு பாருங்க எல்லாத்தையும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பருங்க. போட்டு என்ன பண்ண, கம்பி நல்லா வளர்த்தி நீட்டுட்டு தண்ணிக்குள்ள போடணும். அப்புறம் ம், கிளிப்ல துரு பிடிக்குது. பித்தளை கிளிப்பு வாங்கணும். கோயம்புத்தூர்ல பித்தளை நமக்கு இன்னைக்கு கம்பி பெருசு பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம கம்பியை வெளியே சரி கொண்டு வந்துடலாம். கம்பியை வெளியே கொண்டு வந்துட வேண்டியது. இது உள்ள ஓட்டுறணும். சரிங்க சரிங்க. ஆமா. வேற என்ன வேணும் அது பண்ணி பாருங்க. ஆமா. அது அடுத்து நம்ம அடுத்தது ஆம்பியர். நீங்க வோல்ட் ரெடியா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைட் லோடு கொடுக்கலாம். நீ வந்து டார்க் லோடு வேண்டாம், மோட்டார் லோடு வேண்டாம். மோட்டார் லோடுக்கு தனி டிசைன் பண்ணணும். ம். அதுல சரிங்க. செராமிக்ல தான் கொண்டு வரணும். இப்ப நான் செராமிக்ல கொண்டு போயிட்டேன் பாருங்க. இப்ப செராமிக் என்ன வச்சிருக்கேன் நான். இது ஒரு செராமிக் சொல்ல முடியாது. செராமிக்கான அடிப்படை இருக்குது. என்னது? செராமிக்கான அடிப்படை. பாரு, ஆட்டினோடனே எங்க முட்டுது, எங்க முட்டுது. ஆமா ஆமா ஆமா. லூஸ் கனெக்ஷன் இருக்குங்க. லூஸ் கனெக்ஷன் இருக்கும்ல, நமக்கு ஓடுனா சரி. என்னது? ஒன்னா சரி. ஆ ம். இதுக்கு ஓடுது மேல என்ன ஓடுதுங்க. வேணும்? கிட்டத்தட்ட மணி 11:45 போட்டேன். ம். இப்ப 12:45. சூப்பர் சூப்பர். ம். எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு பாக்கணுங்கய்யா. அதான் எழுதி வச்சு அதில் பார்த்துட்டு இருக்கிற பாருங்க. 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு.
அப்ப இது நீங்க இது வந்து தண்ணி நேரா உறிஞ்சுது. அந்த எது வழியா உறிஞ்சுது? அந்த ஸ்பாஞ்ச் வழியா உறிஞ்சுது. அந்த கட்டை இருக்கு பாத்தீங்களா, கறிக்கட்டை. கறிக்கட்டை ஆமா. ஜாயின்னு நீங்க கறிக்கட்டை தண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். செராமிக் அது வைரமாச்சா, கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஓட்டைக்கு உள்ள போகும் பொழுது அது என்ன பண்ணு தெரியுமா? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. வெறும் நான் முதல்ல செக் பண்ணேன். இது போய் செக் பண்ணி பார்த்தா, கழட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சுத்தமா இல்ல. வெறும் 300 மில்லி வோல்ட் கார்டு கழட்டிட்டேன். ம். கழட்டிட்டு கழட்டிட்டு ஜிங்க் சீட் இருக்குல்ல, ட்ரையான ஜிங்க் சீட் வச்சு கொஞ்சம் இத்து ம். போனது பாருங்க. இதை எழுந்து உடச்சி எடுத்தேன். எழுந்து ம். உடச்சி எடுத்துட்டு கொஞ்சோண்டு வச்சு பார்த்தா, ட்ரையா வச்சு பார்த்தா வெறும் அப்பவுமே 300 மில்லி வோல்ட் காட்டுது. அப்பவுமே செத்து போய் காஞ்சு போய் கல்லு மாதிரி இருக்கு, இரும்பு மாதிரி இருக்கு. ம். அப்பவே 350 மில்லி வோல்ட் அப்புறம் மில்லி வோல்ட் காட்டுச்சு. என் பேர் பார்த்தா 8 மில்லி ஆம்பு காட்டுது. வெறும் 8 மில்லி ஆம்பு. எத்தனை? 8 மில்லியம். ஆமா, நமக்கு ஒரு 200 மேல 250 இருக்கணும். அது வருது ஒன்னே கால் வோல்ட் 250 இருக்கணும். கரெக்டா சந்தேகப்பட்டு என்ன பண்ண, தகரத்தை வெட்டி, ஜிங்க் சீட் தகர புது தகர பளபளன்னு இருக்கு இல்லையா, அந்த தகரத்தை எடுத்து அப்படி ம். அதுல நம்ம ஊர் மஞ்சாட்டு, நம்ம ஊர் அப்போ நிறைய வேஸ்ட் கிடக்குது. நான் ஏற்கனவே வேஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன் நானு. அந்த உடனே செஞ்சாச்சு. அப்பவே நான் நிறைய என் வீட்டுல பார்த்தோன்னா குப்பையாட்ட கிடக்கும் எல்லாமே. யாருக்கு இது பொட்டியில போட்டு கண்டதெல்லாம் கிடக்கும். அவளை பார்த்தா ஜிங்க் சீட் இருந்தது உள்ள. எடுத்த உடனே அப்பவே எப்பவோ ஜிங்க் சீட் உடனே ம். ஒரு வட்டம் அடிச்சு டேப் அடிச்சு விட்டு வச்சு பார்த்தா அழகா தண்ணிக்குள்ள போட்ட உடனே 1200 மில்லி வோல்ட் காட்டுச்சு. எவ்வளவுங்க? 200 மில்லி 200 வோல்ட். ஆம்பியர் பார்த்தா 250 ஆம்பியர் காட்டுது. 250 மில்லி ஆம்பியர், 1/4 ஆம்பியர் காட்டுது. அப்ப என்னாச்சு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 வாட்ஸ் ஆச்சு. எத்தனை? 1/4 வாட்ஸ். கால்வாட். அப்புறம் தண்ணிக்குள்ள அப்புறம் தண்ணி இருந்து உறிஞ்சிக்க, எனக்கு தெரியும் தண்ணி இருந்து உறிஞ்சிக்கும். அப்படியே தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்காது. அந்த தண்ணிக்குள்ள போட்டான் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டான் ரிலீஸ் ஆகுது. அந்த ஓட்டைக்குள்ள போகும் பொழுது, அந்த ஓட்டைக்குள்ள போறப்ப தானாவே ஹைட்ரஜனை உடைச்சிடும். இதுக்கு பேர் புரோட்டான் எக்ஸ்சேஞ்சின் பேருங்க. இதுக்கு பேர் ஹைட்ரேனியம்னு பேர். ஹைட்ரஜன்ல ஹைட்ரேனியம் அப்படின்னு பேர். H3 ம். H3 பிளஸ் OH மைனஸ்பாங்க. இப்ப செராமிக்ல தான் கடைசியில வருதுன்னு நேத்து கூட பேசினேன். செராமிக்ல வரணும் அப்படின்னு. நான் அப்ப டிவிடி இது எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டேன். எதுக்கு? யூபிஎஸ்க்கு செஞ்சு வச்சுட்டேன். நீங்க அதை யூபிஎஸ் டிசைன் பண்ணி பாருங்க. 13 வோல்ட் வச்சு 15 செஞ்சுக்குங்க. செஞ்சு வச்சுட்டு பாருங்க. சரி. எல்லாமே செஞ்சு வச்சு, எல்லாம் குப்பையில இருந்து மாட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அந்த ஹெச்பி பென்சில் கவனமா உடைக்கணும். ஹெச்பி பென்சில் வந்து அஹ், நான் நே- கவனம். நான் இப்ப கடையிலே வாங்கிட்டு வந்தேங்க. கடையிலே விக்குது. அது வந்து 12B சொல்லணும். 12B. அது வரலைங்களா? ஆர்டர் போட்டது இன்னும் வரலைங்களா? இன்னும் வரல, இன்னும் வரல. எனக்கு வந்துருச்சுங்கய்யா. எனக்கு இன்னும் வரல. இங்க காட்டுங்க. சரி, இந்த வரும் சார். வெறும் குச்சி மட்டும். அருமை அருமை அருமை. கருப்பு குச்சி. எவ்வளைய ஒரு MM இருக்குதா பாத்தீங்களா? உள்ளே இருக்கு. சரி சரி, அருமை. உருவிக்கலாம் இல்லையா? ஆமாங்கய்யா. அருமை அருமை. நான் இந்த இது உடச்சு எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். இது உடச்சு எடுக்கிறதுக்கு. இது 2 mm அது. அருமை அருமைங்க அருமைங்க. அப்படியே காட்டுங்க, கிட்ட அப்படியே காட்டுங்க. அருமை அருமை. இல்ல அந்த அந்த கிராஃபைட் கழட்டி காட்டுங்க. கிராஃபைட் அந்த ஒரு கறிக்குச்சி கழட்டி காட்டுங்க. அது மேல போட்டிருப்பான். பொறுமையா பொறுமையா காட்டுங்க. ஆனா அருமை அருமை. இந்த வட்டமா காட்டுங்க. நெத்து கோட்ல காட்டுங்க. கிட்ட கேமரா கிட்ட 2 mm போட்டிருக்கானா? 2 mm போட்டிருக்காங்க. இதுல போட்டிருக்கான்ல. 2 mm. சரி 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 சரி, போதுங்க ஐயா. இது பரவாயில்ல. வெறும் 5 ரூபா தானே வருது இல்லையா? ஆமா ஆமா 60 குச்சி அமைச்சிருக்கானா? ஆமாங்கய்யா. 60 குச்சி. இப்ப நம்ம ஒரு குச்சி 10 ரூபான்னு ஒண்ணு வாங்கினேன் நான். அது இங்க ஒரு குச்சி சும்மா 4 வாங்கிட்டு வந்தேன் நான். சரி செக் பண்றதுக்காக. சிந்திச்சா உடனே போயிடணுங்க. ஏன்னா எப்ப வர்றது என்ன பண்றது இதெல்லாம் நடக்காது. அப்பவே செய்யணும். அப்புறம் நான் எப்பவுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தேடுவேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தேடுவீங்க. கண்டுபிடிச்சி வெற்றி ஆனதுக்கு அப்புறம் தான் தேடுறது, ஆதாரத்தை தேடுறது. சரிங்க. சரி, இப்ப செஞ்ச வேற என்ன? அது எடுத்துட்டு போட்டோம். அப்ப லோடுக்கு இது ஆகாது. லோடுக்கு வேற டெக்னிக். சரிங்க. லைட்டுக்கு நீங்க எரிஞ்சு லைட் பாருங்க, எரிஞ்சிட்டே இருக்கு. 8 நாளா 9 நாள் லைட். அந்த லைட் என்ன எரிஞ்சிட்டு இருக்குதா? லைட் எரிஞ்சிட்டே தாங்க இருக்கும்.
பாருங்க லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. அருமையா எரியுது. ஆமா. பச்சை கலரும் எரிய விட்டுருக்கீங்க. டபுள் 2 போட்டேன். என்னது? 2 போட்டிருக்கீங்க. ஆ 2 போட்டுப்பா 2 போட்டு 3 நாள் ஆச்சு. ஓடிட்டே இருக்கு. 2 போடலாம். 2 வரைக்கும் போடலாம். இது வந்து சரிங்க. ஆ, நேர் இணைப்பு தான் கொடுத்தேன். தொடர் இணைப்பு. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரி, சரி. ஆமா. இத வச்சுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நாம இது தெரிஞ்சு போச்சு. இது சாகவே சாகாது இது. அது உற்பத்தி ஆகிறதுக்கு செலவாகிறதுக்கும் இது வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு நோபல் பரிசு வாங்குறதுக்கு இது போதும். ப்ரூஃப் பண்றதுக்கு. சரிங்க. இந்த மின்னுது பாருங்க டபுள் அது தண்ணிக்குள்ள போட்டா ஒழுங்கா வேலை செய்யுது. இந்த பச்சையோடு போட்டா டக்குன்னு நிக்குது. ஆ. என்னன்னே தெரியல. இந்த மின்றது போட்டோம்னா அப்படி தண்ணிக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏங்க அப்படி எரிய மாட்டேங்குது பச்சை கலர் போட்டா? அது என்னவோ பச்சை தெரியல. கலர் அதிகம். அது என்னன்னு தெரியல. எதனாலன்னு கண்டுபிடிக்கணும். அது ஏதோ எரிஞ்சிருப்போம். முதல்ல தண்ணிக்குள்ள வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? அதான், அதான். சரி பண்ணிட்டு கூப்பிடுங்க. நீங்க இந்த எவரடி பிடிச்சி தகரத்தை மேல வாங்க தகரம் இருக்கு இல்லையா தகரத்தை ஒட்டி விட்டு பாருங்க. நிச்சயமா 1100 ம். மில்லி வோல்ட் நிச்சயமா 1 வோல்ட் காட்டுறது. நிச்சயமா 1/4 வோல்ட் 1/4 ஆம்பியர் காட்டும். 1/4 வாட்ஸ் ஆச்சு. அது டிவிடி மோட்டார் ஓட்டிருங்க. இல்ல சரிங்க. அது என்ன எங்கிட்ட உற்பத்தி ஆகிறதே பாத்தீங்கன்னா 1 வோல்ட் 1/4 ஆம்பியர் தானே. அது டிவிடி மோட்டார் ஸ்மூத்தா ஓடு மாட்டு தெரியுதுங்க. ஆ. ஸ்பீடாவும் ஓடுது ஸ்மூத்தா ஓடுது. உங்களுக்கு வந்து நல்ல டார்க் இழுக்குமா. அது வந்து டார்க் மோட்டார் நல்லா இழுக்கு மாட்டு தெரியுது சின்ன மோட்டார். சரிங்க, சரிங்க. அது எப்படியா இருந்தா நான் தண்ணிக்குள்ள ஓட்டாச்சு எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு பாக்கல. இதெல்லாம் 10 நாள் ஓடிச்சுன்னா வெற்றி தான். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. 10 நாள் இல்லைங்க 24 மணி நேரம் ஓட்டினா வெற்றி தான். ஆனா சரிங்க. ஓடிட்டே இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உள்ள வந்து மின்சார உற்பத்தி எலக்ட்ரான் அதாவது உள்ள வந்து அந்த போட்டான் உற்பத்தி ஆயிட்டே இருக்கணும். போட்டான் உற்பத்தி ஆகுது உள்ள போயிட்டே இருக்கணும். போயிட்டு தண்ணி எடுத்துக்குது. தண்ணி உறிஞ்சி 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 ஹைட்ரா தண்ணி பிரிஞ்சு தண்ணி ஆவியாயிரும். தண்ணி பூரா ஹைட்ரஜனா பிரியும். ஹைட்ரேனியமா பிரியும். ஹைட்ரஜனா பிரியும். அப்புறம் ஹைட்ராக்சைடு வரும். உப்பு படியும். அந்த கம்பியில உப்பு படியும். வெள்ளையே உப்பு படியும். ஆமா, 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 ஆமா. அதுல பாத்தீங்கன்னா 0.7 வோல்ட் உற்பத்தி ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னு ஆ. பார்க்கணும். அது உதவி செய்தான்னு பார்க்கணும். 0.7 வோல்ட் நமக்கு உதவி செய்தான்னு பார்க்கணும். சரிங்க. ஆனா ஒண்ணு தண்ணீர் வந்து அந்த கேப்லர் ரியாக்ஷன் அது கண்ணுக்கு தெரியாத துளை வழியாக போறப்ப தானாவே மின்சாரம் வந்துடும். சரிங்க. அது தனி. அப்ப இந்த ஆ. செராமிக்ல தான் பாருங்க போட்ட உடனே வோல்ட் எப்படி எங்க வந்துச்சு? எப்படி வோல்ட் எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. மோட்டார் எப்படி ஓடுங்கன்னு கேக்குறேன். மோட்டாரு கரெக்ட் தான்ங்க. உடைச்சத ஓட்டுறது பெரிய விஷயம் தான். அப்புறம் நெகட்டிவ் வேற பக்கம் பாசிட்டிவ் வேற பக்கம். நெகட்டிவ் பாசிட்டிவ் கிராஃபைட் ரெண்டுமே கார்பன். அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. உலகத்துல அப்படி கிடையவே கிடையாது. உலகத்துல 2மே கார்பன். ரெண்டுமே கார்பன். ரெண்டும் மந்தம். ம். அப்படின்னா மின்சாரத்தை கடத்துறது ரொம்ப ரொம்ப மந்தம். மின்சாரத்தை கடத்துறதுல ரொம்ப ரொம்ப மந்தம். கிட்டே இப்போ பேட்டரியில சின்னது 2 சென்டிமீட்டர் இருந்தங்காட்டி வைக்கிறான். 10 சென்டிமீட்டர்ல ம். கடந்து போற தடை உண்டாகும். என்னது? தடை உண்டாகும். கம்பி மேடம் செம்பு கம்பி மாதிரி போகுமா? செம்பு கம்பி மாதிரி அலுமினி கம்பி மாதிரி தங்க மாதிரி போகுமான்னு கேக்குறேன். போகாது. போ சரியா? போகாது. நான் மீண்டும் பேசுறேன். நன்றி நன்றி.